அவன் பண்ண பாவம் அவன் தலை மேல. சும்மா அந்த இயேசுவை நம்பணும்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி இயேசு ஏன் மரித்தார் அப்படின்னு தெரியாம பேசுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க சொல்றபடி பார்த்தா எல்லாருமே நரகத்துக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா பாவம் செய்யாதால் ஒருத்தருமே கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம், நரகம். இந்த மறுபிறவி, 7 பிறவி அதெல்லாம் இவன் சொல்ற பெரிய பொய். அதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் நம்பிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் நரகத்துக்கு போறதுக்காக கடவுள் மனுஷனை நம்மளை படைச்சிருக்கிறாரு இல்லையே. நரகம் முதல்ல பாவம் செஞ்சு விழுந்து போன அந்த லூசிபருக்கும் அவனுடைய தூதர்கள் கூட்டம், அந்த 33 தேவர்கள் அவர்களுக்கு உண்டாக்கப்பட்டது. அங்க என்னாலும் பெரிய வேதனை இருக்கு. அங்க அக்கினி எப்பொழுதுமே அவியாம எரிஞ்சிட்டு இருக்கும். அங்க போறவங்க பயங்கரமா வாதிக்கப்படுவாங்க, வேதனைக்குள்ளாவாங்க. அங்க நித்தியத்திற்கும், அதாவது என்னாலும் கடவுள்கிட்ட இருந்து பிரிக்கப்படுவாங்க. அங்க அழுகையும் பற்கடிப்பு இருக்கு அப்படின்னு வேதம் சொல்லுது. இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்களோ அல்லது நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் அல்லது நம்மளுக்கு தெரிந்தவர்கள் ஒருத்தருமே அங்க போயிடவே கூடாதுங்க. பொல்லாத மனிதர்களாகிய நாமே யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்மளை படைச்ச உண்மையான அன்பான கடவுள் மனுஷன் நரகத்துக்கு போகணும்னு நினைப்பாரு? நீங்க நடந்துட்டு இருக்கும்போது தடுக்கி விழ போறீங்கன்னு வச்சுக்குவோம். ஒருத்தவங்க உங்களை உடனே வந்து கைத்தாங்களா அப்படி பிடிச்சு நிறுத்திட்டாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினீங்க, ரொம்ப நன்றி. கடவுளுடைய முக்கியமான குணாதிசயம் என்னங்க? காப்பாத்துறது. சும்மா விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது இல்லை. நம்மளை படைச்ச கடவுள் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும். முதலாவது அவருடைய அன்பை நம்மளால கிரகிக்கவே முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. அவ்வளவு அன்பானவர். அவர் மகா நீதி உள்ளவர். அவர் அநியாயத்துக்கு நல்லவருங்க. அவர் மகா பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக தேவ தூதர்களை நிக்க முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இப்போ இயேசு எதற்காக மரித்தார் அப்படிங்கறத பார்த்துடலாம். கடவுள் உண்டாக்கின அந்த தேவ தூதர்கள் இயந்திரத்தை போன்றவர்கள். அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த வேலையை மட்டும்தான் என்னாலும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா மனிதர்களை கடவுள் அப்படி படைக்கல. அவனுக்குன்னு ஃப்ரீ வில்லோட, அதாவது சுயமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையோட கடவுள் படைக்கிறாரு. அப்படி படைக்கப்பட்ட அந்த மனுஷன் தமக்கு, அதாவது கடவுளுக்கு கீழ்படுகிறானா இல்லையான்னு பாக்குறதுக்காக அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை அவன் சாப்பிட்டுறான். அவன் பாவத்துல விழுந்து போறான். ஆதாம் செஞ்ச அந்த பாவத்தின் நிமித்தமா முழு மனுகுலத்தின் மீதும் பாவமும் மரணமும் வருது. இப்ப இந்த தண்டனையை திரும்ப பெறணும், ரிவோக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கடவுள் மகா நீதி உள்ளவரா இருக்கிறபடினால் அவருடைய தராசுல ஒரு சைடு பாவமும் நித்திய மரணமும் இருக்கிறபடினால் இன்னொரு சைடு பரிசுத்தமும், அதாவது தூய்மையும் நித்திய ஜீவனும் இருக்கணும். அதாவது முதல்ல பாவம் ஒரு பரிசுத்தமான மனுஷன் மூலமா, ஆதாம் மூலமா வந்தது. அப்ப பரிசுத்தமா ஒருத்தர் வாழ்ந்து அவர் நித்தியத்துக்குரியவராய் இருந்து அவர் மரணிக்கணும். அதன் மூலமா இந்த காரியத்தை அவர் நிவர்த்தி செய்யணும். இந்த 2 காரியங்கள், பரிசுத்தம், முடிவில்லாத வாழ்வு, அதாவது நித்திய ஜீவன் இருக்கக்கூடிய ஒருத்தர்னா அது கடவுள் மட்டும்தான். எனவேதான் அவரே இயேசுவா இறங்கி வந்தார். மனுகுலத்தினுடைய மொத்த பாவத்தையும் சாபத்தையும் அவர் ஏத்துக்கிட்டாரு. தன்னுடைய ரத்தத்தை முழுசா சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த மனுகுலத்தை மீட்டெடுத்தார். இதெல்லாம் அவர் பண்ணணும்னு அவருக்கு துளி கூட அவசியம் கிடையாது. இருந்தாலும் தான் உண்டாக்கின மனுஷன் நரகத்துக்கு போறதை பார்த்துட்டு அவரால் சும்மா இருக்க முடியும். வந்து உயிரை கொடுத்து தான் அன்பை நிரூபிச்சார். இவ்வளவு அன்பான கடவுளை அக்செப்ட் பண்ண முடியாதபடி உங்களை என்ன தடுக்குது?